இது மாதிரி தமிழ்நாடு தமிழர்கள் வரும்போது இரும்பின் காலம் அப்படின்னு வரும்போது அது தமிழ்நாட்டுக்கு பெருமை, இந்தியாவுக்கு பெருமை. அது கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக ஏன் அதுக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு கேட்கப்படுது. பேசுறதெல்லாம் பெருமையா தான் இருக்குது, கேட்கறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இது நமது சென்னைன்னு போடுறீங்களே, அப்ப நீங்க தமிழ் மொழியை தூக்கி பிடிக்கிறீங்க. இது நமது சென்னை, அதுதான் முக்கியம். ஆகையினால அது எப்படி சென்னைனா ஆங்கிலத்துல இது ஒண்ணு இருக்கட்டும். ஏங்க பேசாம இருங்க, பேச விடுங்க. ஆமா ஆமா, நீங்க பூரா சப்ஜெக்ட்லயே ஆர்வம் பண்ணுவீங்க. படிச்சு வந்தா கீழடி பத்தி பேசுங்க சார். கீழடி பத்தி இரும்பின் காலத்து செய்தித்துறையில ஏச இவ்வளவு பதட்டத்துல இருக்காங்க. தெளிவா தான கேக்குறேன். கீழடிக்கு நீங்க கேட்காம இருந்தீங்கன்னா அவர் சொல்லுவார், காவேரி நீரிலிருந்து மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீரை அது 100 ஏரிகளுக்கு சென்று சரபங்கா நதியில கலக்குறதுன்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்களே, இன்னும் வரைக்கும் அது என்ன நிலையில இருக்கு? அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது 60 ஆண்டு காலமா இருக்குது. என்ன சும்மா இருங்க நீங்க. பத்தி நீங்க பேசுறீங்க, கீழடி பத்தி என்னன்னா சப்ஜெக்ட் உள்ள பேச மாட்டாங்க கடைசி வரைக்கும். நம்ம கீழடி பத்தி பேசுறோம். கீழடி பத்தி பேசுறோம். நான் கேக்குறேன், கீழடிக்கு முதலாக தொல்லியல் துறைக்கு பணத்தை ஒதுக்கி ஆய்வுகளை மேற்கொண்டது எந்த அரசாங்கம்? சரி, இப்போ ஒதுக்குறது யாருன்னு கேட்டேன். அதிமுக நிலைப்பாடு என்னன்னு கேக்குறாரு. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் 2 ஆண்டுகள் ஆகியும் நான் அறிக்கை கொடுத்ததற்கு பிறகு இன்னும் நடைமுறைப்படுத்தலன்றாங்கல்ல. 40 MP பெருமை தட்டிக்கிறீங்க. கூட்டணியில இருந்து என்ன பேசுறது ஒரே நிமிஷம். முதலமைச்சருடைய இந்த குற்றச்சாட்டுல தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது தமிழகத்துடைய பெருமை பற்றி பேசும்போது போதிய ஆதாரம் இல்லை, இந்த இரும்பின் காலம் தமிழில் தொடங்கியது அப்படின்னு சொல்லும்போது போதிய ஆதாரம் இல்லைன்னு மத்திய அரசு சொல்றாங்க. அப்படின்னா அதற்காக ஏன் அதிமுக குரல் கொடுக்கலன்னு கேட்கிறாரு. அதிமுக எங்க குரல் கொடுக்கல? மத்திய அரசாங்கம் யாரு? ஆளுகிற அரசாங்கம் யாருங்க? ஆளு அரசாங்கத்தை கேள்வி கேட்க மாட்டீங்களா? நான் கேக்குறேன், கூட்டணி தேர்தல் ஆதாரம் தேடி கொண்டு வராங்க. மக்கள் பாக்கட்டுங்க, நீங்க செய்யறது மக்கள் பாக்குறாங்க. ஆனா நீங்க பேசுறத உலகம் ஆக இப்படி எல்லாம் பேச தெரியுது தமிழ்நாட்டுல திமுகவுக்கு. ஆனா எதுவுமே 9.5 லட்சம் கோடி கடன் வாங்க தெரிஞ்சதுக்கு நீங்க எல்லாரையும் உயர்த்தி 4 முறை வெற்றி பெற்றுட்டு நான் கேக்குறேன். இதே மக்கள் தான் பாத்துட்டு இருக்காங்க. 5 வருஷம் ஆகியும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம இருக்கீங்களே, பயமா? ஆளுங்கட்சிக்கு பயமா? 4 கவுன்சிலர் செத்துட்டாங்க சென்னையில. 4 தேர்தல் இதுதான் திமுகவினுடைய இந்த ஜோடனையை மக்கள் நம்ப தயாராக.